திரு ஜுபேர், மனுஷபுத்திரன் ஒரு விஷயம் சொன்னார், அதை நம்ம கடந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம பேசிட்டு தான் நகரணும். ஜனநாயகனை பார்க்க மாட்டேங்கிறாங்க, சிபிஐ சமன் பண்ணுறாங்க, அடுத்து தாவேக்காவை உள்ளே கூப்பிட மிரட்டுறாங்கலாம் சொல்கிறாரு. இல்லை, அப்படி தான் நடக்குது. பார்க்குறப்ப அப்படியா நடக்கக்கூடிய சம்பவங்கள், வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்குறப்ப இன்னைக்கு ரிவைசிங் கமிட்டி இன்னைக்கு படம் பார்க்குறதா சொல்லியிருந்தாங்க. அதில் திடீர்னு ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அப்படின்றாங்க. திடீர்னு ஒருத்தர் மனு போடுறாரு. திடீர்னு நடக்குது எல்லாமே. இது தற்செயலா நடக்குதா, அதுவா நடக்குதான்னு தெரியல. திடீர்னு சம்மன் அனுப்புறாங்க. திடீர்னு விழுகுதான், உடையதான், மேல போனா உடையதான் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு சம்மன் அனுப்பிச்சு நாளைக்கு உடனே வாங்கன்றாரு. அவரு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறாரு. அங்க விசாரணை கூப்பிட்டாங்களா இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்களா அப்படிங்கிறதும் நாளைக்கு தான் தெரியும். அது என்னன்னு அவர் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சாலும் அவர் இழுத்து வரப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள்லாம் பரவாயில்ல அங்கங்க போயிட்டு இருக்கு. அப்ப இழுத்து வரப்படுவார் விசாரணைக்கா கூட்டணிக்கா? போறதே கூட்டணிக்கு தான். நீங்க என்ன விசாரணையே என்ன சார் நீங்க முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அப்புறம் விசாரணைக்கு போவாரு. டெல்லிக்கு மட்டும் ஏன் அங்க போற அப்படி வச்சுக்கோங்க. நீங்க ரெண்டையும் கனெக்ட் பண்றீங்க. டெல்லிக்கு போறது நான் இப்போ ரெண்டையும் சேர்த்து போனது ஒரு வேலையா போயிருக்கிறோம், ஒரு 2 வேலையும் முடிச்சுட்டு வந்துருவோமே அப்படின்ற மாதிரி. பட் ஹேவிங் செட் தட், இது நம்ம வந்து சொல்றோம் விளையாட்டா, பட் இந்த தாவேக்கா ஒருவேளை இந்த கூட்டணியில சேர்றதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கா? இவ்வளவு க்ளோஸ் டு எலெக்ஷன் இல்ல, அவங்க ட்ரை பண்றாங்க, உள்ள கொண்டு வந்து என்டிஏல ட்ரை பண்றாங்க. என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒன்றும் பலம் இல்லாமல் இருக்கு, ஒன்றும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திமுக கூட்டணியில் அங்கே புது கட்சிகள் ஆட் ஆகிட்டே இருக்கு, சின்ன அமைப்புகள் வர்றாங்க அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதி அவங்க பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த என்டிஏல அதிமுக பாஜக தான், அதிமுக பாமக தான், பாஜக பாமக 3, அதிமுக பாஜக பாமக அமமுக. இப்போ பாமக பொறுத்த வரைக்கும் அவர் சீனியர் டாக்டர் வெளியில போனாலும் கூட அது ஒரு சின்ன இழப்பா இருந்தாலும் கூட அது ஒரு சின்ன இழப்பு தான். அப்படிங்கும்போது அமமுக உள்ள கொண்டு வந்தாலுமே கூட அமமுக உள்ள வந்ததுல நிறைய இன்னைக்கு வரைக்கும் விமர்சனம் தான் ஓடிட்டு இருக்கு. அது ஃபுல்லா அந்த ஓட்டு அப்படியே கன்சர்வேட் கொண்டு வந்துட முடியாது. சசிகலா வேற தனியா அவங்க வேற போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் நிறைய சீனியர் லீடர்ஸும் வெளியில போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கூட்டணியை வைத்து திமுக கூட்டணியை வீழ்த்தி விட முடியாதுன்னு அவங்க நம்புறாங்க. அப்ப இந்த கூட்டணியை ஒன்னும் பலப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. பலப்படுத்துறதுக்கு யார் இருக்கா? காங்கிரஸ் கூப்பிட முடியாது, கம்யூனிஸ்ட கூப்பிட முடியாது, இருக்கிறதே இருக்காரு உங்கள் விஜய், உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு அவங்கள முயற்சி பண்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருக்கிறதே இருக்க ஆயுதம் இடி இருக்கு, ஐடி இருக்கு, சென்சார் லேட்டஸ்டா சென்சார் போர்டு இருக்கு, எல்லாத்தையும் வச்சு உள்ள கொண்டு வந்துருமா அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி உள்ள வருகிற பட்சத்தில் விஜயினுடைய அரசியல் அப்படிங்கிறது டெலிவரி ஆகாம கலைஞ்சிரும். அது மாதிரி தான் நடந்துரும். ஏன்னா ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியோடு தேர்தல் ஆரம்பிச்சுட்டு நீங்க அந்த கட்சியோடு கை கோர்க்கிறதுங்கிறது விஜயினுடைய அரசியல் வாழ்வு முற்றிலுமா முடிந்து பெறும். அது ரொம்ப ஒரு செட்பேக்கான ஒரு விஷயம். என்டிஏ கூட்டணிக்குமே அது கை கொடுக்காது. விஜய் என்டிஏக்குள் போனா கூட அந்த ஓட்டு கை கொடுக்காதுங்கிறதா என்னுடைய பார்வை. ஏன்னா விஜய்க்கு பின்னாடி ஒரு மாற்று அரசியல் வேணும். அதிமுக பாஜக திமுக எல்லாத்துக்குமே மாற்றுன்னு தான் ஒரு போய் நிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்களும் விஜயோட ஓட் பேங்கே எரோடாயிரும். விஜயோட ஓட் பேங்கே அவங்க வந்து காலி பண்ணிடுறது. விஜயும் காலி பண்ணி விஜய் ஓட் பேங்க் காலி பண்ணி இவங்களுக்கு பெருசா கெயின் கிடையாது. ஆனா இது என்னதாங்க செய்வாரு? போனாலும் காலி பண்ணிடுறீங்க, போகலனாலும் காலி பண்ணிடுறீங்க. தனிச்சு நிக்கிறதான அவருடைய ஐடியா. அதுதான் கட்சி. அங்க போனா நீ அடிப்ப, இங்க போனா நீ அடிப்பன்ற அரசியல் அடிச்சு தான் பழகணும். நீங்க சண்டைக்கே வர மாட்டேன், வர மாட்டேன், வீட்டுக்குள்ளே இருப்பீங்கன்னா அரசியல் எப்படி பண்ணுவீங்க? சரி சரி கேட்போம். திரு ரவிராஜா, இப்போ இருக்கிற கூட்டணி கட்சியெல்லாம் வச்சு ஒன்றும் தேத்த முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு விஜய் தேடி போயிருக்குதுங்க. அப்போ அப்படின்னு அவர் சொல்றாரு, இருக்கிறத வச்சு வெற்றி பெற முடியாது. இல்ல, முதலமைச்சர் என்ன கிரிக்கெட்டை பத்தி பேசுறாரோ அதெல்லாம் கரெக்டாக பேசுறாரு பாருங்க. அதை எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்றாரு பாருங்க. கேம் எப்படி அடிக்கணும், லாஸ்ட் பால் போடணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், கிரிக்கெட் பத்தி எல்லாம் பேசினாரு. லைவா நேற்று நடந்த எல்லாம் பேசினாரு. அதே மாதிரி இவரும் பேசுறாரு. அப்படியே ரிப்பீட். சரியா? நான் என்ன சொல்றேன், கூட்டணி கட்சிகள் அவரு இப்போ இல்ல இப்போ இருக்கிறத வச்சு ஜெயிக்க முடியாது. இல்ல அப்படிலாம் கிடையாது. இப்போ இவரு சொன்னாரு, சுபேர் சொல்றாருல, இப்போ அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, அதனால வேற வழி இல்லை அப்படின்லாம் சொல்றாரு. அதே மாதிரி இன்னொன்னே சொல்லியிருக்கணும், காங்கிரஸ் வந்து இவ்வளவு நாளா ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது, இப்போ திடீர்னு கொஞ்சம் மக்கார் பண்ணுச்சு, அப்புறம் அவர் டக்கர் பண்ணி அதுக்கப்புறம் இதை கவனிச்சிங்களா அதை விட்டுட்டீங்களே. அதான மெயின் பாயிண்ட். ட்ரெண்டிங் அதத்தான் சொல்றேன். சுபேர் எல்லாத்தையும் சொன்னாரு. இத சொல்லல. அது என்ன சார், கெத்தான மூதான சார் அது. அதுல இல்லங்க, அதுல 1000 அர்த்தம் இருக்குங்க. அது பெரிய கான்ட்ராவர்சி. அதுக்கு விளக்க ஒரே கொடுத்தாரு. ஃபினிஷ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க, முடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க, காலி பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க. எத்தனை வார்த்தைங்க அதுக்கு. ஒரே ஒரு ஆக்ஷன் ஏகப்பட்ட வார்த்தைங்க. அவர் காலி பண்ண சொன்னது எதிர்க்கட்சியா இருக்கும். யார சொன்னாரு, என்ன மீனிங்ல சொன்னாருன்னு தெரியல. அதாவது வர வரைக்கும் ஒரு கதைங்க, வரல அப்படின்னு தெரிகிறப்போ வேற கதை. சரி கேட்போம். திரு நந்தகுமார் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இந்த தாவேக்கா மிரட்டப்படுகிறதா அப்படின்லாம் ஒரு பெரிய ஹேசியங்கள் இங்கே போயிட்டு இருக்கு. பட் ஒருவேளை
அது வந்து சாத்தியப்படுதுன்னு சொன்னா, திரு ஜுபேர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த அலையன்ஸ் அமையுது அப்படின்னு சொன்னா அது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையை திரு ஜுபேர் வைக்கிறாரு. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல இப்ப அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப கொள்கை கூட்டணி அப்படின்னு பேசினாரு சுபேரு. அதிமுக இருக்கிறது, திமுக கூட்டணியில் இருக்கிறதெல்லாம் கொள்கை கூட்டணியா? திமுக உருவாக்கப்பட்டதே எந்த கட்சியிலிருந்து ஆட்சியை பறிக்கிறதுக்காக ஏற்பட்டது. கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களும் திராவிட கொள்கைகள் சித்தாந்தங்களும் ஒன்னா? ஐயா சண்முகம் அவர்கள்ட்ட கேட்கும் போதே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நீங்க கேட்கலையான்னு கேட்கும் போது, இல்லைங்க திமுக முதலாளித்துவ கட்சி, நாங்க தொழிலாளர்கள் நலன் சார்ந்த கட்சின்னு சொல்லலையா? இப்ப இன்னைக்கு அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்க இருக்காங்க. அவர்களுடைய கொள்கை தலைவர் வந்து அண்ணல் அம்பேத்கர். அவரே பல நேர்காணல்கள்ல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, தலித் அல்லாத அரசியல் தலைவர்கள் யாருடைய வீட்டிலையும் நாங்க வந்து அம்பேத்கர் போட்டோவை பார்த்தது இல்லைன்னு. அண்ணன் திருமாவளவன் அடிக்கடி யார் வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு? எடப்பாடி ஐயா வீட்டுக்கா போயிட்டு வர்றாரு? ஐயா ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு. இப்ப அவர் ஸ்டாலின் வீட்டுல கூட வந்து அம்பேத்கருடைய போட்டோ இல்லைங்கும் போது எந்த கொள்கை உடன்பாடு அங்க இருக்கு? இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் கலக்கத்துல எந்த ஒரு கட்சியும் இன்னைக்கு அந்த வகையில பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொள்கை கோட்பாடுல வந்து அவங்க ஸ்ட்ராங்கா நின்னு எந்த விதமான கொள்கை சமரசமும் இல்லாம தொடர்ந்து இந்த 5வது தேர்தலை தனிப்பட்ட கட்சியா நின்னு அவங்க எதிர்கொள்றாங்க. இப்ப இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அந்த யூகமாக ஸ்பெகுலேட்டிவ் கொஸ்டினா நான் எடுத்துக்கிறேன். ஆமாம். இப்ப இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், திமுகவுல கொள்கை முரண்பாடு உள்ள கட்சிகள் இருக்கு. இப்ப விஜய் ஆரம்பிக்கும் போது கூட என்ன சொல்லிட்டு வந்தாருனாக்கா, கொள்கை எதிரிகள் வேற, அரசியல் எதிரிகள் வேற அப்படின்னு. இப்ப திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கொள்கை எதிரிகள், ஆனா ஒரே கூட்டணியில வராங்க. அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் கொள்கை ரீதியா ஏதாவது வேறுபாடு இருக்குதா? இல்ல. பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்குதா? இல்ல. அவர்கள் அரசியல் எதிரிகள். இப்ப இந்த இடத்துல நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அரசியல் எதிரிகள் ஒண்ணு சேர்றது இல்ல, ஆனா கொள்கை எதிரிகள், அரசியல் எதிரிகள் தேர்தல்ல வந்து ஒண்ணு சேர்றாங்க. ஓ, சொல்லுங்க அசோகா. அதான் கொள்கை எதிரி எல்லாம் சேரலாம், அரசியல் எதிரியோட சேர முடியாது. ஆமா, ஏன்னா இதுவரைக்கும் வந்து நம்மளுடைய அரசியல், இந்திய அரசியல் ஆகட்டும், தமிழக அரசியல் சந்திச்ச கூட்டணியை பார்க்கும்போது கொள்கை எதிரிகள் ஒன்று சேர்றாங்க, ஆனா அரசியல் எதிரிகள் ஒன்று சேர்றது இல்ல. அப்படி வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய கொள்கை எதிரியா பார்க்கும்போது ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்பெகுலேட்டிவா எடுத்துக்க முடியுமானா வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் இல்ல, நான் கேக்குறது வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது இத செய்ய மாட்டாங்க. இல்ல, அது ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை நம்ம ஸ்பெகுலேட் பண்ணவும் முடியாது. திரு ரவிராஜா அவர்கள் வந்து இத்தனை டீம் வருதுன்றாரு, அது வருதுன்றாரு, என்னென்னவோ ஸ்பெகுலேஷன் சொல்றாரு. ஆனா வரேன் மனுஷபுத்தன் சார் வரேன். பட் நான் கேட்ட கேள்வி திரு நந்தகுமார், ஒருவேளை அது நடந்தா அதோடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கறது, அது ஜுபேர் சொல்றாரு, அது யாருக்குமே பலன் அளிக்காது, அது வந்து எல்லாருக்கும் பாதகத்தை தான் கொடுக்க போகுது அப்படி நடந்தாலும்ன்றார். இல்ல, அது வந்து ஒரு ராங்கான அசஸ்மெண்ட். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய வாக்கு சதவீதங்கள்லாம் இன்னைக்கு பல தொலைக்காட்சிகள், பல இது சேனல்ஸ், பிரைவேட் குரூப்ஸ் எல்லாமே வந்து சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. அதுல சற்றேறக்கூடிய விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 15% வரைக்கும். தாவேகா அவங்களுடைய கட்சி அவங்க சொல்றது வந்து நாங்க 25 தாண்டிட்டோம், 30 தாண்டிட்டோம் சொல்றாங்க. அவங்க ஸ்கோர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அதை எடுத்துக்க முடியாது. ஒரு கட்சி தன்னுடைய பலத்தை சொல்றதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க பலம், நாங்க ரொம்ப பலசாலின்னு தான் எந்த கட்சியுமே சொல்லுவாங்க. அப்ப நம்ம 3வது நபர்கள் எடுக்கக்கூடிய சர்வேக்களை பார்க்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு 15% சற்றேறக்குரிய 20% வரைக்கும் பல்வேறு கருத்து கணிப்புகள் வருது. இப்ப இன்னைக்கு இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு விஜய் அவர்களை பிரதானமா ஒரு முதல்வர் வேட்பாளரா நிக்கக்கூடிய ஆட்களும் அதுல இருக்காங்க. இப்ப அவங்க உதாரணத்துக்கு நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு அதிமுக கூட்டணிக்குள்ளார அவர்கள் போனாங்கன்னாக்கா, அந்த மாதிரி கூட்டணியில இருக்கும் போது அந்த கூட்டணியில போயிட்டாரேங்கிற வருத்தத்துக்காக சில வாக்கு வங்கிகள் குறையலாம். ஆனா அளவுக்கு அது பாதிக்காது. ஒரு 20% சொல்றீங்க வந்து ஒரு 17-18% வரலாம். இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு அதிமுக கூட்டணிக்குள்ளார இன்னைக்கு தாவேகாவுடைய கட்சி போய் இந்த தேர்தல் கூட்டணியை சந்திச்சதுன்னா மோர் ஆர் லெஸ், இப்ப இன்னைக்கு சொன்னாரு பாத்தீங்களா முதலமைச்சர் அவர்கள், ஸ்வீப்னு சொன்னாரு இல்லையா, அந்த ஸ்வீப் வந்து அதிமுக கூட்டணிக்கு கிடைக்கும். தாவேகா அதிமுக கூட்டணி, அதனால பலன் எடப்பாடியா இருக்கு. விஜய்க்கு என்ன பலன் இருக்கு அதுல? இல்ல, அத விஜய் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு கட்சிக்குமே வந்து ஷார்ட் டேர்ம் பொலிட்டிக்கல் கெயின் இருக்கு, லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் கெயின் இருக்கு. நான் அதனாலதான் முன்னாடியே சொன்னேன்,
இது ஸ்பெகுலேஷன் அப்படின்னு நீங்க இந்த ஸ்பெகுலேஷன் உண்மையா இருக்கிற மாதிரி இருந்தா என்ன தாக்கத்தை கொடுக்கும் சொன்னீங்க. அதனால நான் அதான் நான் கேக்குறேன். அப்போ விஜய் வந்து எடப்பாடியாரை ஸ்வீப் பண்ணி முதலமைச்சர் ஆக்க வைக்கிறதுக்காக ஏன் அங்க போகணும்? அதுல லாஜிக் இல்லையன்றத அடுத்த क्वेश्चन வருது. அதிமுக சேர்ந்து ஏன்னா அவர் கட்சியாமா அப்போ இந்த இடத்துல எல்லாத்துக்குமே வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ அப்படிங்கிற ஒரு क्वेश्चन இருக்கும். இப்ப அந்த மாதிரி இருக்கும் போது இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளார வர முற்படுறாரானா கட்டாயமா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் பார்கெயின் பண்ணுவாங்க. எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும், சீட்டு ஜெயிச்சோம்னா எங்களுக்கு இப்ப வெளிப்படையா நீங்க இப்ப அனௌன்ஸ் பண்ணலனா கூட பரவாயில்ல, தேர்தலுக்கு பின்னாடி எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க, எந்த சீட்டு, உதாரணத்துக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கூட அவங்க வந்து ஒரு நெகோசியேஷன்ல பிஹைண்ட் தி ஸ்கிரீன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஓகே கேப்போ. இன்னைக்கு அதெல்லாம் வந்து விஜய் அவர்களுடைய கேப்போ பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் என்ன, அவரு வந்து ஷார்ட் டர்ம் பொலிட்டிக்கல் கெயின் பாக்குறாரா இல்ல லாங் டர்மா வந்து சஸ்டைன்டா பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல இருந்து ஒரு லாங் டர்ம் இன்னிங்ஸ சஸ்டைன்டா விளையாடணுங்கிற ஒரு மன திடகாத்தத்தோட இருக்குதாங்கிறத பொறுத்து இந்த அலையன்ஸ்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் விஜய் அவர்கள் இல்ல நான் இங்க வந்து முழுக்க நான் தீர்க்கமா முடிவெடுத்து தான் அரசியலுக்கு வந்திருக்கேன், எனக்கு ஒரு 51 வயசு தான் ஆகுது, நான் நீண்ட நெடிய ஒரு 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு கால அரசியல் விளையாட்டை நான் விளையாடுறதுக்கு ஆயத்தமாயி வந்திருக்கேன்னா அவர் இந்த கூட்டணிக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா ஏன் வந்து இல்ல எனக்கு வந்த உடனே குறுகிய காலத்துல ஒரு முக்கியமான அரசியல் பவர் கெயின் பண்ணணும்னா போறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம்.